ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 2 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 1 மற்றும் 2 வந்து சரி. ஓகேங்களா, இப்போ என்னென்னா பார்த்துடலாம். 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம். ஓகேங்களா, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் வந்து 2014 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒலிம்பிக் கேம்ஸ்க்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணுற வீரர்களுக்கு, சர்வதேச அளவில் போட்டி போடுற வீரர்களுக்கு நிதி உதவி செய்கிறதா இந்த ஸ்கீமோடைய நோக்கமாக இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து 2023 எனது இளைய பாரதம் மேரா யுவா பாரத் ஸ்கீம். இது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இளைஞர்களுடைய மேம்பாடு தான் இதோடைய நோக்கமாக இருந்துச்சு. ஓகேங்களா, இளைஞர்களை மேம்படுத்துறது மூலமாக நாட்டை முன்னேற்றுறது, ஓகே, வளர்ந்த நாடாக மாற்றுறது தான் இதோடைய நோக்கமாக இருந்துச்சு. 2024 நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு இருந்துச்சு. ஓகேங்களா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா விக்சித் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து 1982 இந்திய விளையாட்டு ஆணையம், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1984 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே 82ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்துடுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் துரோணாச்சாரியார் விருது நிறுவப்பட்டது வந்து 1985. இதுக்கு அடுத்த வருஷமே இது வந்து நிறுவப்பட்டது. ஆனால் இங்கே 84ன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த பாயிண்ட் வருவாங்க. ஓகேங்களா, அப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கிற இன்னொன்று வந்து என்னென்னா, 1961 அர்ஜுனா அவார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, துரோணாச்சாரியார் விருது வந்து யார் கொடுப்பாங்கன்னா, விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிற அந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கப்படுற அவார்டு தான் துரோணாச்சாரியார் அவார்டு. ஓகேங்களா, அர்ஜுனா அவார்டு வந்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுற அவார்டு வந்து அர்ஜுனா அவார்டு 1961 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு பிரிவிலே மிக உயர்ந்த விருது வந்து என்னென்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு சொல்லப்படுது. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1991-92 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அவார்டு வாங்கின முதல் ஆள் வந்து யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேங்களா, அது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேயே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.